நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். மனித நடவட்டம் அன்புக்குரியவர்களே, உடல் நலன் மேலாண்மை, ஹெல்த் மேனேஜ்மெண்ட் என்ற தலைப்பு 40வது வாரத்தை சந்தித்துக் கொண்டு 40வது சென்ற வாரம் நடைபெற வேண்டிய வாய்ப்பு இல்லாமல் வாரம் 40வது வகுப்பாக நாம் துணை தலைப்புகளில் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அழகின் சிரிப்பு, ஆரோக்கியத்தின் அழைப்பு, மனதோடு பேசுவோம், இயற்கையோடு இணைவோம் என்ற 4 துணை தலைப்புகள். ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான மருத்துவத்தை நாம் பார்த்துக் கொண்டே வருகின்றோம். முதலாவதாக அழகின் சிரிப்பு. இதுல நம்ம யோகாவில் உள்ள பேசிக்கா உள்ள விஷயங்களை தான் பார்த்துக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்கள் இதை கவனம் செலுத்தினாலே பல விஷயங்கள் நாம் வெற்றி அடைய முடியும். முகத்தையே தான் பார்த்துருக்கோம், தலையே முகத்தையே தான் நம்ம பார்த்துட்டு சின்ன சின்ன ஒரு மாறுதல்கள், ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ், அதை என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நெற்றியை பிசைதல். ஒரு நாளைக்கு புருவத்தை நம்ம பிசைந்து விட்டோம், அப்புறம் புருவத்தை உயர்த்தி பார்த்தோம், அப்புறம் கண்களை உயர்த்தினோம், கண்களை சுழற்றினோம், காதுகளுக்கு அழுத்தம் கொடுத்து அதை மேம்படுத்தி கொண்டு பார்த்து கொண்டு அதனுடைய பயன்களை எல்லாம் புரிந்து கொண்டே வந்தோம். அதனுடைய அடிப்படையில் இன்று நெற்றியை பிசைதல். இந்த நெற்றியை ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல், படுக்கை நிலையில் அல்லது இதே மாதிரி மாதிரி ஒரு மசாஜ் பண்ணுவோம். நெற்றி பகுதிக்கு கொடுப்பதனால என்ன பயன்கள் விளைவுது? வெளிரங்கமாக பார்ப்பதற்கு நெற்றியில் உள்ள தோலின் நிறமாற்றங்கள் சமநிலைப்படுத்தப்படுகிறது. கரும்புள்ளிகள், வெண்புள்ளிகள், சிவப்பான புள்ளிகள், இந்த மாதிரி எந்த விதமான நிறத்தில் புள்ளிகளோ போக்கிக்குவதற்கு இந்த மசாஜ் பயன்படுத்தப்படுகிறது. இரண்டாவதாக தோலின் சுருக்கங்கள் நிவர்த்தி செய்யப்படுகிறது. எப்படி நம்ம ஒரு துணியை அயன் பண்றோம், நீவி விட்டு நம்ம கையிலேயே நீவி விட்டு மடிச்சு வச்சாலும் சரி, அயன் பாக்ஸ் வச்சு நம்ம அயன் பண்ணாலும் சரி, எப்படி சுருக்கங்கள் இல்லாமல் ஆகிவிடுமோ, நெற்றியின் சுருக்கங்கள் அது மட்டுமல்லாமல் முகத்தின் சுருக்கங்கள் இன்னும் கூடுதலாக உடலில் தோலில் ஏற்படுகின்ற சுருக்கங்களை எல்லாம் போக்குவதற்கு இந்த மசாஜ் அற்புதமான பயன் அளிக்கிறது. இது வெளியரங்கமாக பேசணும் இல்லையா? வெளியரங்கில் இவைகள் எல்லாம் நமக்கு கண்களில் தென்படுகின்ற பொழுது உள்ளரங்கில் இது என்ன வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா, நெற்றியில் செய்வதனால நெற்றியில் போகக்கூடிய பாதை எங்கெல்லாம் போகுது அப்படின்னு சொன்னா பித்தப்பைக்கு போகுது. பித்தப்பைக்கு போகும்போது கல்லீரலோட கனெக்ட் ஆகுது, கேல் பிளாடர் அண்ட் லிவர். அதுக்கப்புறமாக பெருமூளை, செரிப்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமூளைக்குள் செல்கிறது. இந்த 2 விஷயங்கள் நம்ம கவனமா செலுத்தப்படும் போது உடம்புல என்னென்னலாம் மாற்றங்கள் ஏற்படுத்துதுன்னு சொன்னா, லிவர்ல உள்ள டாக்ஸின்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கு பயன்படுது, பித்தப்பையினுடைய இயக்கத்தை சீராக்குவதற்கு பயன்படுகிறது. இதற்கு அடுத்ததாக உடம்பின் தசை மண்டலத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு பயன்படுகிறது. மசில்ஸ் அண்ட் டெண்டன்ஸ், தசைகள், தசை நார்கள். அப்போ மூளையினுடைய முழு பகுதியும் தசைகளால் ஆனது. அப்ப தசைகள், தசை நார்கள் அவ்வளவு ஒரு பேக்கேஜுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னா மூளையும் சேர்ந்துதான் இருக்குது. அப்ப சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலம். மத்திய நரம்பு மண்டலம்னா என்னது? மூளையும் முதுகெலும்பு தொடரும் சேர்ந்ததுதான் மத்திய நரம்பு மண்டலம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், சிஎன்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு அழுத்தம் கொடுக்க போகும்போது டோட்டலியா பிரெயினை ஆக்டிவேட் பண்றதுக்கு பிளஸ் ஸ்பைனல் கார்டை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் இந்த இடத்துல செய்வதனால்
பயன்கள் நமக்கு கிடைக்கிறது தான் சப்ஜெக்ட். காரணம் தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம சாதாரண ஒரு யோசனை அதிகமா இருக்க போகும்போது நெத்தியை பசி, குழப்பமான சூழ்நிலையில நம்ம நெத்தியை பசிடுவோம். ஏன்? அந்த மாதிரி நேரங்கள்ல நமக்கு என்ன நடக்குதுன்னா மூளை சோர்வு ஏற்படும். நமக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள், இல்ல ஒரு பொருளாதார சிக்கல்கள், இல்ல வந்து நமக்கு எதிர்பார்த்ததுக்கு மாற்றமான ஒரு வெற்றியை நோக்கி போகும்போது ஏற்படக்கூடிய தோல்விகள் மனசோர்வை ஏற்படுத்திடும். மனசோர்வுங்கிறது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது? மூளையில தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ கவலையோ ஒரு துக்கமோ ஏற்பட போகும்போது நம்ம சோர்ந்து போய் உட்கார்ந்துருப்போம். இந்த கணத்துல கை கொடுப்போம். கன்னத்தில் கை கொடுப்பது வேற ஒரு பகுதி. வெற்றியை பத்தி பேசியிருக்கும் போது அது நம்ம தேவையில்லை. அந்த டைம் அதுல போய் நம்ம உள்ள போயிடும். அப்போ அந்த நெத்தியில பிசைய போகும்போது அதே மாதிரி நெத்தியில வந்து இந்த மாதிரி மடிப்புல இருக்க போகும்போது சாதாரணமாவே வந்து பழைய ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்னா, கவலை ரேகைகள் எல்லாம் நெத்தியில படர்ந்து பாருங்க. ஒரு வழக்கத்துல உள்ள ஒரு வாக்கியம். அப்ப இதனால இங்க பிசைய போகும்போது கவலை மேகங்களும் துக்க மேகங்களும் நம்மை விட்டும் அகன்று எங்கு கொண்டு போய் சேர்க்குது? மூளையை சுறுசுறுப்பாக்குகிறது, செயல்பட வைக்கிறது. இனி அடுத்த கட்டத்துக்கு நீ நகர்ந்து செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நமக்குள் ஏற்படுத்தி தருகிறது. அதனால இந்த நெற்றியை பிசைவது, இந்த யோகா பயிற்சிகள்ல இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் அடித்தளத்தில் உள்ளவை. இப்ப நிறைய வந்து லெங்க்தியா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்லாம் இருக்குது. நம்ம ஒண்ணு ஒண்ணா போக போறோம். நான் ஸ்டாப்பா இந்த கிளாஸ் போயிட்டே இருக்குது இல்லையா? தொடர்ந்து பார்க்க போகும்போது யோகாவோட எல்லா நிலைகளையும் இந்த அழகின் சிரிப்பில் பார்க்க போகின்றோம். எல்லாவற்றிலும் இருந்து நாம் அழகை மீட்டெடுக்க போகின்றோம், அழகை அழகுபடுத்திக் கொள்ள போகின்றோம் அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் அழகின் சிரிப்புல வரக்கூடிய சப்ஜெக்ட். அப்போ இது எவ்வளவு நேரம் ஆகிடப்போகுது? இவ்வளவு நேரம் நான் பண்ணி காட்டின அளவுக்கு கூட தேவையில்லை. அதை விட குறைவான நேரம் கூட போதுமானது. எத்தனையோ நேரங்கள்ல நம்ம எவ்வளவு வேலை பார்த்துட்டு முக்கியமா இருந்து எங்கேயோ அப்படி கை வச்சுட்டு வாங்கணும். அதை வந்து நேரங்கள்லாம் நமக்கு தேவையில்லை. இது மாதிரி அல்லது இவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது என்பதை இந்த பகுதியில் நாம் பார்த்திருக்கோம். அடுத்தது ஆரோக்கியத்தின் அழைப்பு. ஆரோக்கியத்தின் அழைப்பில் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஹோமியோபதிக் மெடிசன் பார்த்துருக்கோம். டாக்டர் சாமுவேல் ஹானிமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெர்மனிய அறிஞர் கண்டுபிடித்த ஹோமியோபதிக் மெடிசன்ல இருந்து ஒரு பகுதிகளை ஃபர்ஸ்ட் எய்டாக, முதலுதவியாக நாம் பயன்படுத்திக் கொள்ள கற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாமே மெடிசனா வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஃபர்ஸ்ட் எய்டாக, முதலுதவியாக தான் எப்பவுமே நம்ம முதலுதவி நம்மளே செஞ்சுக்கிறதுக்கான அதிகாரம் யாரும் நமக்கு தர வேண்டியதில்லை. நமக்கு நாமளே எடுத்துக்கணும். ஏன்னா நம்முடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு, நம்முடைய நலன்களை பேணிக் கொள்வதற்காக, நம்மளை சரியாக வைத்துக் கொள்வதற்காக முதலுதவி மனிதனாக பிறந்த எல்லோருக்குமே அந்த உரிமையும் கடமையும் அவனுக்கு இருக்குது. இதுல போய் யாரும் நம்ம கேட்க முடியாது. ஆனா நான் ஒருவருக்கு வைத்தியம் பார்க்கறேன்னு சொல்லி பார்க்கும்போது அது பிரச்சனை. இதை சரியாக நம்ம புரிஞ்சிட்டோம்னு சொன்னா இது நமக்கு எவ்வளவோ வந்து ஆபத்தான தருணங்களில் பயன்படக்கூடியதாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த மருந்து என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொன்னா, தசைப்பிடிப்பு, சுளுக்குன்னு சொல்லுவோம் சாதாரணமா. சுளுக்கு பிடிச்சிச்சு, கால்ல சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு, இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, குடம் தூக்கின இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. அதே மாதிரி வந்து இப்படி மேல வந்து நான் குனிஞ்சேன், என்னால் நிமிர முடியல, அப்படியே கீழே குனிஞ்சு ஒரு பொருள் எடுக்கிறதுக்காக நான் குனிஞ்சேன், என்னால் நிமிரவே முடியாம பிடிச்சிக்கிச்சு. அதுக்கப்புறமா மேல வந்து ஒரு பொருள், ஒரு புக்கு மேல இருக்குது, நான் எடுக்கிறத கை தூக்கினேன், கை என்னால இறக்க முடியல. அதே மாதிரி ஒருத்தருக்கு லிப்ட் பண்ணி தூக்கி தள்ள வைக்கலாம்னு கொண்டு போனேன், ஏன் ஷோல்டர் பிடிச்சிக்கிச்சு, கழுத்து பிடிச்சிக்கிச்சு. இப்படின்னு பிடிப்பு வலிகள். இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யறோம் இல்லையா, வெயிட் லிஃப்டிங் அல்லது ஒரு மூட்டை தூக்கி போறது, ஒரு பொருளை தூக்கிட்டு மேல வைக்கிறது, மேல வைக்க போறது, இந்த மாதிரி எந்த விதமான உடலின் தசைகளின் செயல்பாடுகளில் வந்து நமக்கு இறுக்கங்கள் ஏற்பட்டால்,
அங்கிருந்து நாம மீட்டெடுத்துக் கொள்வதற்கு இந்த மருந்து அற்புதமாக பயன்படுகிறது. அதே மாதிரி முதுகெலும்பு தொடர்ல முதுகெலும்புல ஏதாவது அடிக்கடி பட்டாங்க, அங்க அசைக்க முடியாமல் இருக்குது, அசைச்சால் வலி குறையுது, ஆனா திரும்பவும் அந்த மறுபடியும் அந்த வலியை கூடிடுது. அதுக்கு இருந்து என்னால விடுதலை பெறவே முடியல, என்னென்னவோ பண்ணி பாக்குறேன், என்னமோ பத்தெல்லாம் போட்டு பார்த்தாங்க, சுடுதண்ணி ஒத்தனை கொடுத்து பார்த்தாங்க, ஐஸ் சுத்தம் கொடுத்து பார்த்தாங்க, ஐஸ் சுத்தம் கொடுக்கலாமா சுடுதண்ணி ஒத்தனை கொடுக்கலாமா தெரியல, ஆனா ரெண்டுக்குமே எனக்கு கேட்கல, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி குளிர்ல வெளியே போயிட்டு வந்தோம்னா அப்படியே விரைச்சிட்ட மாதிரி ஆயிடுது, என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, எவ்வளவு போரை பத்தி பார்த்தேன், கம்பளி பத்தி பார்த்தேன், நான் எவ்வளவு சுருண்டு படுத்து பார்த்தேன், என்னால செய்யவே முடியல, எனக்கு வலி அதிகமா இருந்து நீ அப்படியுமா புரண்டு புரண்டு படுக்கிறேன், எல்லாம் அறிகுறிகள். புரண்டு புரண்டு படுக்கிறாங்க தூக்கம் இல்லாம இந்த மாதிரி ஒரு தசை வலியோட அப்படின்னு சொன்னாலும் இந்த மருந்து ஞாபகத்துக்கு வரணும். சரி, அடுத்தது இந்த குளிர்ல மட்டும் இல்ல, ஹீட்டான நேரங்கள்லயும் சில பேர் பிடிச்சுக்குவோம். சூடு உடம்புல பட்டோம்னா சூடான இடத்துக்கு போயிட்டு வந்துடணும், சூடான இடத்துல இருக்க போகும்போது வெயில் அதிகமான தாக்கத்தில் இருக்க போகும் அந்த மாதிரி. ஆனா அதை விடவும் அதிகமா இதுல பயனளிக்கிறது எதுன்னா குளிர்ல, சூடு கூட குறைவுதான். அதிகமா இப்ப பனியில வெளியே போயிடுவோம் அல்லது மழையில் நனையும், இப்ப ஈரம் மேல பட்டா அது முக்கியமா இருக்கும். முதல்ல குளிர்ல போயிட்டு வந்தா, குளிரான இடங்கள்ல இருந்தோம்னா, புதுசா நம்ம என்னுடைய இருப்பிடத்திலிருந்து புதுசா குளிரான இடத்துக்கு போயிட்டோம்னா, அல்லது தரையில் வெறும் தரையில் படுத்து விட்டார், விரிப்பு இல்லாம படுத்து விட்டார், அல்லது மழையில் நனைந்து விட்டார், அல்லது அதிகமான நேரங்கள் பாத்திரம் துணி துவைக்கிற வேலை, பாத்திரம் கழுவுற வேலை, உடம்புல ஈரம் பட்டுக்கொண்டே இருப்பதனால் தொந்தரவுகள் கூடிக்கொண்டே இருக்குமானால், அல்லது போகுமானால், இப்ப எல்லா நிலைகளுக்கும் ஹோமியோபதி மருந்து அற்புதமாக நமக்கு பயன்படுகிறது. குறிப்பா குளிர்ச்சியானது, அதே நேரத்தில் ஈரமானது, ரெண்டு வார்த்தைகள். அசைஞ்சால் வலி குறையும், ஆனா திரும்ப வந்துடும், ஒண்ணுமே செய்ய முடியல. அல்லது இந்த மாதிரி வெயிட் லிப்டிங்ல பிடிச்சிக்கிட்டாக்க, புடிச்சு அந்த மாதிரி முடியல, கை தூக்கலாம் இறக்க முடியல, இப்படி திருமணம் பிடிச்சிக்கிச்சு, கழுத்து பிடிச்சிச்சு, இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, முழங்கால் பிடிச்சிச்சு, கால் பிடிச்சிச்சு, கை, எந்த விதமான பிடிப்பு நிலைகளா இருந்தாலும், அல்லது அடிபட்டதுக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி தசைகள்ல சிங்கிள் மசில்ஸோ அல்லது குரூப் மசில்ஸோ நம்பா இருக்க பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மருந்து நமக்கு அற்புதமாக பயன்படுகிறது. மருந்துடைய பெயர் ரெஸ்டாக்ஸ், RHUS, கேப் POX, ரெஸ்டாக்ஸ். அப்ப இந்த மாதிரி ஒரு அவசர நிலைகள் நமக்கு எல்லாம் எப்பவும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு எல்லோருக்கும் இருக்குது. கொஞ்சம் அடிப்படலாம், வண்டியில போகும்போது அடிப்படலாம், அப்படி இல்லை வேற ஏதாவது ஆக்சிடென்ட்ல நம்ம மாட்டிருக்கலாம், அல்லது ஒண்ணு மாட்ட வேணாம், ஆக்சிடென்ட்டுக்கே போல, வீட்டுக்குள்ளேயே இருந்து சமையல் கட்டுல மேல உள்ள ஒரு டப்பாவை எடுக்கிறதுக்காக கை தூக்கம் பிடிச்சிச்சு, துணியை அழைச்சிட்டு நிமிர்றோம் பிடிச்சிச்சு, கீழே உட்கார்ந்து எந்திரிக்கிறோம் பிடிச்சிச்சு, படுக்கையிலே தூங்கும் போதே இப்படி ஒரே பக்கமாவே திரும்பி படுத்து பிடிச்சிச்சு. எப்படிப்பட்ட பிடிப்பு வழிகளாக இருந்தாலும் மூவ் பண்ணா, அதாவது மூவ் தடனா இல்லை, மூவ் பண்ணனா குறையுது அப்படின்னு சொன்னால் திரும்பவும் விட்டார், திரும்பவும் விட்டார். மூவ் பண்ணா குறைஞ்சிடும், மூவ் பண்ணிடலாம் இல்லையா, திரும்பவும் விட்டால் நமக்கு நினைவுக்கு வர வேண்டிய மருந்து ரெஸ்டாக்ஸ். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஹோமியோபதிக் மருத்துவத்தை நம்ம மருந்தாக பயன்படுத்தி வாழ்வில் துன்பமில்லாத பொழுதுகளை நாம் பெற வேண்டும், இன்பமயமான உலகத்தில் நாம் நடைபோட வேண்டும் என்பதுதான் டாக்டர் ஹானிமன் அவர்களுடைய கனவு. கனவை நனவாக்குவதற்கு நாம் இவற்றை பயன்படுத்தி. மூன்றாவது தலைப்பு, இந்த மாதிரியே இன்னொரு மனித குலத்தின் மீது தீராத காதலும் மற்றும் ஆர்வமும் நிறைந்து குறைந்த அளவு மருந்துகளை அறிமுகப்படுத்தி அவற்றின் மூலமாக மனிதகுலம் முழுமையாக தங்களை பயன்படுத்திக் கொண்டு வெற்றி காண வேண்டும் என்பது அவாவுடைய டாக்டர் பேட்ச் அவர்களுடைய மலர் மருத்துவத்திலும் இந்த பகுதியை நாம் பார்த்து வருகின்றோம்.
ஒரு 7 விதமான தலைப்புகளில் மனிதனுடைய ஒட்டுமொத்தமான மனித குலத்தை 7 விதமான மனநிலைகளோடு ஒப்பீடு செய்து அந்த 7 விதமான மனநிலைகளில் ஒவ்வொன்றாக நாம் பார்த்து ஒவ்வொரு மனநிலையிலும் என்னென்ன மருந்து எல்லாம் இருக்கிறது என்று பார்த்து வருகின்ற தலைப்புல இன்னைக்கு ஒரு தலைப்பு பார்க்கணும். இன்னொரு மருந்து. இந்த மருந்தை பத்தி எப்படி பார்க்கணும்னு சொன்னா, பொதுவா நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள்ல கண்டிப்பா நம்மளால அடையாளம் காண முடியுது. ரொம்ப ஈஸி. இவர் நம்ம பார்க்க போகும்போது அவர்கிட்ட ஒரு ஆர்வம் வருது. நமக்கு இல்ல, அவருக்கு வந்துடும். நம்மளை பார்த்தோன்னே ஆர்வம். இப்ப நம்மள ரொம்ப பிடிச்சா, ஆமா அப்பா எப்ப அந்த உட்காருப்பான்னு சொல்லி உட்காந்து பேச ஆரம்பிச்சோம்னா பேச்சு ஸ்டார்ட் ஆச்சுன்னா நான் ஸ்டாப்பா போயிட்டே இருக்கும். வரலாம் நான் ஸ்டாப்னா அது அளவே இல்லை. அது 5 நிமிஷம் 10 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம். அதுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டாப். ஸ்டாப் பண்ணோம்னா அவங்களுக்கு தவிர்க்க முடியாத யாராவதோ அல்லது ஏதாவது வரணும். ஈஸியா சொல்லணும்னா அவங்க ஒரு அர்ஜென்டா பாத்ரூம் வரணும், ரெஸ்ட் ரூம் போகணும்னு ஒரு சூழ்நிலை வருது. இல்ல வீட்டுல வேற யாராவது இவங்களுக்காக காத்திருக்காங்க வேற வேலைக்கு அப்படின்னு சொல்ல போகும்போது, இல்ல வேற எங்கேயாவது இவரு புறப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தா மட்டும்தான் அங்க ஸ்டாப் ஆகும். இவர் இடத்துக்கு போகணும், வெளியூர் போகணும், கண்டிப்பா ட்ரெயினுக்கோ பஸ் கிளம்பி ஆகணும். அந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்தாதான் வேற வழியே இல்லாம ஸ்டாப் பண்ணுவோம். இந்த மாதிரி நபரை நம்ம நிறைய பார்க்க முடியும். பொதுவா இது இயல்பா நம்ம மனிதர்கள்ட்ட யார்கிட்ட இருக்குன்னு வயதானவர்கள் இருக்கும். தனிமையில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் வீட்டுல யாருமே இல்லை, எல்லாரும் வெளியே போயிட்டாங்கன்னா அவங்களுடைய மனநிலை ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதனால இவங்களுக்கு என்ன பண்ணும், எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் அது எதனால கூடும்னு சொன்னா தனிமையினால கூடும். எந்த விதமான நோயா இருந்தாலும் சரி, இவங்க அருகாமையில் யாரா இருந்தாலும் குறையும். மனிதனுடைய உடல்நிலையே எப்படிப்பட்டதுன்னு சொன்னா மனதோடு சேர்ந்ததுதான். மனம் சார்ந்தவன் தான் மனிதன். அந்த மனிதன் பேரு மனத்தோட லிங்காய் தான் வருது. அப்போ இவனுக்கு எப்படி இருக்கும், அந்த இந்த மனநிலை இவனுக்கு சக்கரை இருந்தாலும் குறைச்சிடும் யாராவது கூட இருந்தாங்கன்னா. ஏன்னா அந்த அளவுக்கு எதிரில் இருக்கவங்களுக்கு அவங்கள ஒரு பிடிப்பு இருக்கும், கோல் இருக்கும். சரி, அவங்களை என்னென்ன சொல்லலாம், என்னென்ன சொல்லக்கூடாது, இதைதான் சொல்லணும், இதைதான் சொல்லக்கூடாது, இவங்க யாரு அப்படின்றத பத்திலாம் அவன் கவலையே இல்லை. அது யாராவனா இருக்கணும். எதிரில் ஒரு நபர் கிடைத்து விட்டார், அவங்களை பார்த்தோன்னே நம்ம ஒரு பேர் வைக்கிறோம், அறுவை கேஸ் இப்படிலாம் பேர் வைக்கிறோம். ரம்பம், ஜவு கேஸ் இப்படிலாம் பேர் வைக்கிறோம். இவங்க இவங்க தப்பிச்சு போறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இவங்கள்ட்ட முக்கியமான தேவைகள் இருந்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம், முடிஞ்ச வரைக்கும் ஒத்தி போடுவோம். இவங்களை சந்திக்காம இருந்த வாய்ப்பு இருக்காதா அப்படின்னு தான் பார்ப்போம். ஏன்னா நம்ம போனோம்னா நம்ம வேலையெல்லாம் கட்டுறோம். பாக்கெட்ல இருக்கிற மொபைல் எடுத்து பேச முடியாது நம்மளால. நம்மளுடைய வேலைகள் அன்னைக்கு லீவ் போட்டு போனோம், இல்ல வேலை இல்லாத நாளா போனோம். நமக்கு எந்த விதமான தேவைகளும் இல்லாமல் அவங்கள்ட்ட போய் சந்திக்கவே நம்ம என்ன பண்ணுவோம், அவாய்ட் பண்ணிட்டே தான் இருப்போம். என்னைக்காவது சந்திக்கணும்னு சொன்னா அதுக்கான பிளான் எல்லாம் பண்ணி முன்கூட்டியே யாராவது அவசரமா கூப்பிட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன் நீங்க அப்படிலாம் சொல்லி வச்சுட்டு, ஒரு வேலைக்கு நான் இந்த திருமணிக்குன்றது 1 மணி நேரம் தள்ளி போடணும்னா லேட்டா தான் ஆகணும்னு சொல்லி வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் போகணும்னு சொல்லுவோம். ஒரு பஸ்ஸை நம்ம பிடிக்கணும்னாலோ, ட்ரெயினை பிடிக்கணும்னாலோ, ஒரு இடத்துக்கு ஒரு அலுவலகத்துக்கு போகணும்னு சொன்னாலோ, இல்ல நம்ம அவசரமா வீட்டுக்கு ஒரு பொருளை வாங்கிட்டு போகணும்னு சொன்னாலோ, இல்ல வீட்டுல ஒரு உடம்பு சரியில்லை மருந்து ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னாலோ இவங்க மாட்டிட்டு நடக்காது. அதுக்கேற்ற ப்ரீ பிளான்டோட தான் இவங்களை போய் நம்ம அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்ட மனநிலையில பத்தி டாக்டர் பேட்ச் அவர் என்ன சொல்றாருன்னா, யார் கிடைத்தாலும் அவரை தோழமையாக கொள்வதையே எப்போதும் விரும்புவார்கள். யார் கிடைத்தாலும், ஹூ எவர் மேபி, அவர் யாராவனா இருக்கட்டும், நீ யாராவனா இருப்பான், உங்ககிட்ட அதை போல சொல்லி ஆகணும். ஏன்னா எனக்கு இதுதான் அவனோட ஒரே ஆப்ஷன், நீதான் இன்னைக்கு நீ தான் கிடைச்சிருக்கிற, வேற வழி கிடையாது, அவனை லாக் பண்றது எனக்கு வழியே கிடையாது. யாராலும் ஒருவராகி பிறரிடம் அவர் யாராக இருந்தாலும் சரி தம் வாழ்க்கை நிகழ்வுகளை பற்றி பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்றும், தேவையை உடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இவங்க அப்படின்னு சொல்றாரு டாக்டர் பேட்ச் அவர்கள். சிறிதளவு நேரமானாலும் இவர்கள் தனிமையில் இருக்க நேர்ந்தால் அதற்காக வருந்துவார்கள். இவர் தமது நோய், தமது சிக்கல், தமது பெருமை, தமது உடைமை
இவங்களை பற்றியே தான் இவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். இவர்கள் தற்பெருமை உடையவர்கள், தற்சார்பு உடையவர்கள், தன்னிலை விளக்கம் கொடுக்கக்கூடியவர்கள், அல்லது தனக்கான நேரமாக எல்லோருடைய நேரத்தையும் எடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவங்களை நாம் வாழ்க்கையில் சந்திக்க போகும்போது நம்முடைய நேரம் கண்டிப்பாக திரும்ப கிடைக்காத ஒரு பொருள் வாழ்க்கையில நமக்கு என்ன நேரம் தான். மத்த எதை கொடுத்தாலும் இழந்துடலாம். ஒரு வண்டி திரும்ப வாங்கிடலாம், ஒரு பொருளை கொடுத்துட்டு வாங்கிடலாம், ஒரு பணம் போயிடுச்சாலும் திரும்ப சம்பாரிச்சுக்கலாம். பணத்தை செலவழிச்சாலும் சரி, நம்ம திரும்ப போயிட்டாலும் சரி, இல்ல நாம நம்மகிட்ட இருந்து யாராவது புடிங்கி போயிட்டாலும் சரி, நம்ம ஒரு தொழில தோல்வி அடைஞ்சாலும் சரி, அந்த பணத்தை நாம் மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது. ஆனா ஒரு நொடி பொழுது கூட நமக்கு திரும்ப கிடைக்காது. நம்முடைய வாழ்நாள் எவ்வளவு நாள் இருக்குதோ அது அவ்வளவுதான். அது எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற மேட்டர்லாம் யார்கிட்டையும் நமக்கு கிடையாது. மனித குலத்துக்கு யாருக்குமே கிடையாது, எந்த உயிரினத்துக்கும் கிடையாது. நம்ம பேச முடிஞ்ச, நம்ம சிந்திக்க முடிஞ்ச நாம தான் இதை பத்தி பேச முடியும்னால நமக்கு கிடையாது. அப்ப நம்ம எப்படி அந்த இழந்த பொருளை மீட்க முடியும்? அப்ப இப்படிப்பட்ட நபர்களை சந்திக்கின்ற பொழுது நம்ம வாழ்வில் மிக மிக முக்கியமான ஒரு நேரத்தை இழந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்றதுதான் நமக்கான நிலை. அந்த நிலையை நாம மீண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த நபர்களை நம்ம தவிர்த்துதான் ஆகணும் வாழ்க்கையில். இவங்க ஒண்ணும் ஒரு குற்றவாளிகள் கிடையாது, தவிர்க்கப்பட வேண்டிய அளவுக்கு ஒரு குறை உள்ளவங்களும் கிடையாது, இவங்கள்ட்ட போனா ஒரு நோய் தொத்திக்குன்ற மாதிரியான உள்ளவங்களும் கிடையாது, இவங்க போனா ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு கொடுமைக்குரிய உள்ளவங்க, அதாவது தாதாக்கள்லாம் சொல்றாங்க, அந்த மாதிரி உள்ள அபாயகரமான நபர்களும் கிடையாது இவங்க. இருந்தாலும் எப்படிப்பட்டவங்களையும் நம்ம சந்திச்சிடலாம். ஆனா இப்படிப்பட்டவங்களை நாம சந்திச்சிட்டோம்னு சொன்னா நம்முடைய வாழ்வின் ஒரு சில நிமிடங்கள் இல்ல, ஒரு சில மணி இல்ல, பல மணி நேரங்களை இழக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்க போகும்போது அது நிச்சயமாக நமக்கு நஷ்டம் தான். அது எதை வேணா செஞ்சிடலாம், அவங்க கேட்டா எதை வேணா வாங்கி கூட கொடுத்துடலாம். நான் அவங்கள்ட்ட போய் உட்கார்ந்துட்டோம்னு சொன்னா நம்ம நேரங்களை இழந்து விடுவோம், திரும்ப பெற முடியாதுன்றதுதான் அவர் சந்திக்கக்கூடிய ஒன்றிய நிலை. அப்ப அவங்க எப்படி சந்திக்க முடியும்? அந்த விஷயத்த சந்திக்க முடியாது. இதனால அவங்களுக்கு நன்மைகள் இருக்கிறதாக அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களோட பொழுது நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா வேற ஒண்ணும் வேலை கிடையாது அவங்களுக்கு. இப்படிதான் ரிட்டையர்ட் பர்சன்ஸ், வயசானவங்க, அது தனிமையில் இருக்கக்கூடியவங்க, தனிமையில் இருந்து பழக்கம். அதாவது நிறைய பேர் சமயத்துல சில பேருக்கு நார்மலா உள்ளவங்களே இந்த சூழ்நிலைக்கு வந்துருவாங்க. ஏன்னு சொன்னா அவங்க வெறுப்பை காட்டக்கூடியவங்களா வாழ்ந்துருப்பாங்க ஒரு காலத்துல. அதனால எல்லாருமே அவங்க விட்டு ஒதுக்கி போயிருப்பாங்க. தனிமை ஆனோம்னா நமக்கு இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமே, நட்பு வேணுமே, உறவு வேணுமே நம்ம தேட ஆரம்பிக்க போகும்போது அந்த இயல்பு அவங்களுக்கு வரும். அல்லது பிறக்கும் போதே இந்த இயல்புடையவராக பிறந்திருப்பாங்க. ஆக பிறக்கும் போதே பிறந்தாலும் சரி, அல்லது சூழ்நிலை மாற்றங்களால் இந்த மாதிரி ஆகக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இந்த இயல்பு அவங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னு சொன்னால் அவங்களால நஷ்டம் யாருக்குன்னு சொன்னா எதிரில் இருப்பவங்க தான் நஷ்டம். சரி, ரைட்டு. இப்படி யாருமே கிடைக்கலன்னா அவங்களுக்கு நிலை என்னவாகும்? அவங்களுக்கு என்ன நோய்கள் இருந்தாலும் ஜாஸ்தி ஆயிடும். தலைவலி இருந்தா தலைவலி ஜாஸ்தி ஆயிடும், சுகர் தான் சுகர் ஜாஸ்தி ஆயிடும், பிபி இருந்தா பிபி ஜாஸ்தி ஆயிடும், கொலஸ்ட்ரால் தான் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆயிடும், தைராய்டு தான் தைராய்டு ஜாஸ்தி ஆயிடும், எது வேணாலும் அதிகமாகிடும். தூங்க முடியாது அவங்களால, செயல்பட முடியாது, சாப்பிட முடியாது. இப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கூட அவங்க போயிட முடியும். டாக்டர் பேட்ச் அவர்கள் சொல்ல போகும்போது அவர் நோய்களுக்கு மருந்துகள், என்ன நோய்கள், இதுக்கான மருந்துகள் அப்படின்னு கேட்டதை அவருக்கு பிடிக்கவே இல்லை. அவர் அலோபதிக் டாக்டர், ஆங்கில மருத்துவர். அதற்கு அடுத்ததா அவர் அது சரியா வரலன்னு சொன்ன ஆராய்ச்சி தான் பண்ணாரு. நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்துட்டு அந்த மருத்துவம் தனக்கு பொருந்தவில்லைன்னு சொல்லிட்டு ஹோமியோபதிக் மெடிசனை கையில எடுத்து பண்ணாரு. அதுலயும் ஏராளமான மருந்துகள், அதுல ஏராளமான அளவுகள் இருக்குது. அதுக்கு பார்த்து 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 கொடுத்து சரி பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவராகவே ரிசர்ச் பண்ணாரு. அவர் இயற்கையை விரும்பி அவர் சுற்றுச்சூழல் தன்னோட சுற்றி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் போய் பார்க்க போகும்போது அவர் இயற்கையை விரும்பின்றது ஒரு பார்ட்டு, இன்னொரு பார்ட்டு மனித குலத்தின் மீது அளவுக்கு அதிகமான அன்புடையவராக இருந்தார். அவர்களை எளிமையான மருத்துவத்தின் மூலமாக நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஆர்வம் உடையவராக இருந்ததுனாலதான் அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா இதுக்கான தேடுதல்களை இந்த இயற்கையை பயன்படுத்திக் கொண்டார். அதுல இருந்து அவர் பிக் பண்ணி எடுத்ததுதான் இந்த மலர் மருத்துவம். இந்த மலர்ல இருந்து 38
37 மலர்களும் ஒரு பாறை சுனை நேரையும் எடுத்து 38 மருந்துகளை தயார் பண்ணி காமிச்சாரு. இதுல 7 விதமான மனநிலை உள்ளவங்களை பிரிச்சாரு. அப்ப இந்த மனநிலை தலைப்பு என்னன்னு சொன்னா தனிமை உணர்வினர், லோன்லினஸ் அப்படின்ற தலைப்புகள் வரக்கூடிய மருந்துகள்ல இது ஒரு மருந்து. இன்னும் லோன்லினஸ் ஏற்கனவே ஒன்று பார்த்துருக்கிறோம், 2வது பார்த்துட்டு இருக்கிறோம், இன்னும் மருந்து இருக்குது. அப்ப தனிமை உணர்வுக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது, அது 2வது மருந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு. இந்த மாதிரி உள்ளவங்களை நாம பார்க்க போகும்போது இவங்களுக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை போக்குவதற்கு என்ன செய்யணும், நம்மளை பாதுகாத்துக்கு என்ன செய்யணும், 2 ஆயுதங்களும் எடுக்கணும். நாம ஒருத்தருக்கு வந்து ஒரு மருத்துவம் என்கிட்ட ஒருத்தர் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி ஒருத்தர் பார்த்தாங்க. அப்ப அவருக்கு வந்து பெராலிட்டிக்கு, அவருக்கு வந்து கடுமையான மலச்சிக்கல். அதே மாதிரி வந்து அவர் பிள்ளைகளை தூங்க விடுறதில்லை. எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும் கேட்டு ஏதாவது கேட்டே இருப்பார். சும்மா வீட்டுக்குள்ள இருப்பாரு. அவருக்கு எனக்கு இது கூட, எனக்கு இது கூட, எனக்கு எதாவது கேட்டிருப்பாரு. பேப்பர் வேணும், எனக்கு புக்கு வேணும், நான் வந்து எனக்கு ஒரு தண்ணி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு டெவலப் பண்ணிட்டே இருப்பார். வருஷம் முன்னாடி நடந்த விஷயம் இது. ஒரு 20 வருஷம் 15 வருஷம் 15 வருஷம் மேல ஆயிடுச்சு. 15 வருஷம் முன்னாடி இறந்துட்டாங்க. அவர் வந்து ஏதாவது கேட்டே இருப்பார். இதை கொடுங்க, அதை கொடுங்க, அதை கொடுங்க, அதை கொடுங்க. இன்னும் கேட்டா அவர் பணம் கூட கேட்பாரு. எதுக்குமே தேவையில்லாது. அப்ப வந்து அவருக்கு வந்து கடுமையான மலச்சிக்கல். அந்த வாதத்துக்கு அந்த மருந்து வந்து மலச்சிக்கல் நீக்கலாம் வாதம் போகுன்றது நம்ம எல்லாம் தெரியும், நமக்குலாம் இந்த நிகழ்ச்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவங்க பையன் வந்து என்ன கேட்டாரு, அந்த மாதிரி மருந்து என்னன்னா, 2 தான் முக்கியம் அவரை பொறுத்த வரைக்கும். ஒண்ணு வந்து அவர் வந்து மோஷன் போக முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. இன்னொன்னு எங்களெல்லாம் வந்து எந்த வேலையும் பார்க்க விடாம தொந்தரவு பண்றாரு அப்படின்னு சொல்லி நானும் சாதாரணமா கேட்டேன். ரெண்டுல எதை முதல்ல பார்க்கலான்னு. அதை வந்து அவருக்கு வந்து அவர் தூங்க வச்சா நல்லது. ஏன்னு ஏதாவது கேட்காம இருப்பார்ல. அப்ப மலச்சிக்கல் அது 2வது பார்த்தா அது அவருடைய கஷ்டம். இது எங்க கஷ்டம், எல்லாருடைய கஷ்டமும். எல்லாருடைய கஷ்டமும் முதல்ல சரி பண்ணிட்டுங்க. அப்புறமா அவருடைய கஷ்டத்தை நீங்க சரி பண்ணலாம். அப்ப என்ன செய்யணுங்க, அவர் தூங்கிட்டா போதும். கேட்கறத ஒரு பாட்டு ஒரு 24 மணி நேரத்துல ஒரு பாதி நேரம் தூங்கினாருனாக்கா எங்களுக்கு பாதி நேரம் வேலை மிச்சம். நிறைய வேலைகள் நாங்க முடிச்சுக்க முடியும். எங்களால எந்த வேலையும் பார்க்க முடியாம இருக்கிறோம்னு சொல்லி. அப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் போச்சு அதெல்லாம் அப்புறம். அப்போ அந்த மாதிரி ஒரு நபர் நமக்கு அடையாளம் ஞாபகத்துக்கு வராரு இன்னைக்கு. இந்த மாதிரி நிறைய நபர்கள் இருக்கிறாங்க நம்மளோட. இப்ப நான் வந்து இந்த மருத்துவம் பார்க்கறதால நான் நிறைய நபர்கள் எனக்கு ஞாபகம் இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்க்காதவங்களுக்கு உங்களுக்கும் அதே மாதிரி நபர்கள் நிறைய கிடைக்கலாம். அவங்க வந்து அவங்கள பத்தி பேசிட்டே தான் இருப்பாங்க. நான் ஸ்டாப், நிக்கவே நிக்காது. அப்ப நிறுத்தணும்னா என்ன செய்யணும், அவங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றும். ஃபேமிலி மெம்பர்ஸா இருந்தா, மத்தவங்களா இருந்தாக்கா அவங்கள பார்ப்பதை தவிர வழியே இல்லைதான், வேற ஆப்ஷனே கிடையாது. ஆனால் டாக்டர் பேட்ச் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஆப்ஷனை நீங்க கையில் எடுத்துக் கொள்ளுங்கள், இந்த மருந்தை கொடுங்க, அவங்க சரியான இயல்புக்கு மாறி விடுவார்கள். அவங்களே கேட்பாங்க, நான் ரொம்ப நேரம் தொந்தரவு பண்ணிட்டு போகணும், இனிமேல் தொந்தரவு பண்ணாம பாத்துக்கிறேன் முதல்ல சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அவங்க சொல்லாமையே வந்து அளவோடு பேசுவதற்கு தயாராகி விடுவார்கள். அதற்கு அந்த கட்டுக்கோப்புக்குள் அவர்கள் வந்து விடுவார்கள் அப்படின்னு பேட்ச் உறுதியாக நம்பி இந்த மருத்துவத்தை நமக்கு மருந்தை நமக்கு அறிமுகம் செய்திருக்கிறார். அந்த மருந்துடைய பெயர் ஹீத்தர். HEATHER. ஹீத்தர். ஷார்ட்டா பார்த்தோம்னா ஹீட்டர் அப்படின்னு கூட சொல்லணும்னா ஹீத்தர் தான் பேரு. நீங்க ஆத்து பெயர் பேசக்கூடாது. நாங்க ஒரு நம்ம பார்த்தோன்னே சூட எடுத்துட்டாரு இல்லையா, பார்த்தோன்னு நம்மளை போச்சு அறுக்கு ரம்பத்துல அறுத்தாக்க சூடு இருக்குல்ல, அந்த மாதிரி நம்மளை சூடேற்றி விடக்கூடியவர். நம்ம சோர்ந்து உட்காந்துருப்போம், அமைதியா ஓய்வு எடுக்கலாம் உட்காந்துருப்போம், இல்லை சோர்வாக உட்காந்துருப்போம். நம்ம சுறுசுறுப்பு ஆக்குவாங்க முதல்ல. அப்புறம் போக 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 நம்முடைய என்ன ஆகும்னா நமக்கு வந்து சூடாகி போய் நம்ம எல்லா வேலையுமே இழந்துருவோம், பொறுமை இழந்துருவோம். நம்முடைய பொறுமை இழந்து அதுக்கு என்ன மருந்து தேட முடியும். பொறுமை இழத்தல் தான் தலைப்பே. தனிமையா இருக்க போகும்போது அவங்க வந்து பொறுத்துக்க முடியாம தான் இன்னொரு தேடுறாங்க. நாம வந்து அதுக்கப்புறம் வந்து நமக்கு இதுக்கு நமக்கு ஒரு மருந்து தேட வேண்டிய சூழ்நிலைக்கு வரக்கூடிய அளவுக்கு கொண்டாந்து விட்டுருவாங்க. மற்றவங்களால வந்து பிறருக்கு என்ன நடக்குதோ இல்லையோ, இவங்களால பிறருக்கு அதிகமான பாதிப்புகளை நேர பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த நோயாளிகள், இவர்களுக்கான மருந்து ஹீட்டர். ஹீட் பண்ணிடுவாங்கன்றது அதுதான் வந்து அந்த ஹீட்ன்ற வார்த்தை அதுல வருது. HEAT அப்படி ஷார்ட் பண்ணி பார்க்கும்போது ஹீட் அப்படின்ற வார்த்தை வந்து அதனால நான் வந்து ஹீட்டரை வந்து ஹீட் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஹீட்டர், HEATHER, ஹீட்டர். இது மாதிரி இன்னொரு மருந்தை
மலர் மருத்துவத்தில் இன்னொரு மனதோடு பேசக்கூடிய வாய்ப்பை நாம் அடுத்த வாரம் சந்திப்போம். இறுதியாக இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற பகுதியில வந்து அக்குபஞ்சரை பற்றி 4 விதமான மருத்துவம் இல்லையா? அழகின் சிரிப்புல நம்ம யோகாவை பத்தி பேசுறோம். அதே மாதிரி ஆரோக்கியத்தின் அழைப்புல ஹோமியோபதிக் மெடிசனுடைய ஃபர்ஸ்ட் எய்டு ஹோமியோபதிக் மெடிசன் அதை பத்தி பார்த்துட்டு வரோம். 3வது மனதோடு பேசுவோம்ல டாக்டர் பேட்ச் அவர்கள் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்றதுதான் 3வது செய்தி. 4வதாக நமக்கு இயற்கையோடு இணைவோம் என்ற தலைப்புல நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவம் அக்குபஞ்சர் மருத்துவம். இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்துல நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கணும். கண்ணுக்கு பார்த்தோம், காதுக்கு பார்த்தோம், அதே மாதிரி சைனஸ் அப்படின்றது வந்து 10 விதமான தலைப்புகள் நம்ம பார்த்தோம். இது ஒன்னொன்னா பார்த்துட்டு வர போகும்போது இப்ப பார்க்கக்கூடிய விஷயம் வந்து ஸ்பைனல் கார்டு. இந்த ஸ்பைனல் கார்டை வந்து எப்படி கரெக்ட் பண்ணணும்ன்றது தலைப்பு. இந்த ஸ்பைனல் கார்டு அப்படின்றது வந்து நரம்பு மண்டலம் இருக்கு இல்லையா? நரம்பு மண்டலத்துல மிக முக்கியமான நரம்பு மண்டலம் மத்திய நரம்பு மண்டலம். அதுக்கு பேர் சிஎன்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இப்பதான் பேசுறோம் அதை பத்தி. இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்ற விஷயத்த வந்து எங்க இருக்குன்னு சொன்னா மூளையும் முதுகெலும்பு தொடரும். பிரெயின் அண்ட் ஸ்பைன் இஸ் கம்பைன்லி கால் சிஎன்எஸ், மத்திய நரம்பு மண்டலம். இந்த நரம்பு மண்டலத்தை ஆக்டிவேட் பண்ணணும்னா தண்டுக்கு வந்து நீரோட்டம் இருந்தால் அது வந்து பூவுக்கு வந்து போய் சேரும் இல்லையா? அதே மாதிரி மரத்துக்கு போய் சேரும், இலைகளுக்கு போய் சேரும். அதே மாதிரி இந்த புள்ளிகளை நாம் அழுத்தம் கொடுக்க போகும்போது ஃபுல் ஸ்பைனல் கார்டும் ஆக்டிவேட் ஆயிடுது. இந்த ஃபுல் ஸ்பைனல் கார்டுல என்ன இருக்குது? 33 முதுகெலும்பு தொடர்ல 33 எலும்புகள் இருக்கு. கழுத்து எலும்பு, அப்புறம் மார்பக எலும்பு, அப்புறம் இடுப்பு எலும்பு, கீழ்முது எலும்பு அப்படின்னு சொல்லி 33 எலும்புகள் இருக்குது. 33 எலும்புகளுக்கும் ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட் நம்ம கையிலேயே பண்ண போறோம். இதுதான் வந்து நமக்கு வந்து முதுகெலும்பு தொடர்ல வந்து சயின்ஸ் சொல்லித்தர ஒரு விஷயம். ஸ்பைனல் கார்டுல வந்து 33 எலும்புகள் இருக்குது. வளையும் தன்மை உள்ள எலும்பு, ஸ்ப்ரிங் லைக் போன். இதுலதான் நரம்பு மண்டலம் உள்ள போயிட்டு வந்து என்னோட கனெக்ட் ஆயிட்டு இதுல வந்து திரவம் சுரக்குது. அதெல்லாம் வந்து சயின்ஸ். அது வேணாம் நமக்கு. இப்போ அடுத்தது நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா 7 சக்கரங்கள் முதுகெலும்பு தொடரில் அமைந்திருக்கிறது. நம்முடைய பாரம்பரிய சித்த மருத்துவம், யோகா மருத்துவம். இதெல்லாம் சொல்லப்படுதுன்னா 7 விதமான சக்தி மையங்கள், எனர்ஜி சென்டர்ஸ் முதுகெலும்பு தொடரில் அமைந்திருக்கிறது. இதுக்கு என்ன பேரு? 7 சக்கரங்கள், 7 சக்கராஸ், 7 ஒண்டர்ஸ். இந்த 7க்கும் முதுகெலும்பு தொடர்ல இருக்க போகும்போது இப்ப நம்ம சயின்ஸ் சொல்லி கொடுத்த மாதிரி முதுகெலும்பு தொடர்ல வந்து என்னென்ன பிரச்சனை வருது? C6ல, C7ல பிரச்சனை, C3ல பிரச்சனை, அப்புறம் T1ல பிரச்சனை, T12 வந்து L1ல பிரச்சனை, L4 L5ல பிரச்சனை, L5 S1ல பிரச்சனை, அப்புறம் SC அதுல பிரச்சனை, S5 C1ல பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. இது முதுகெலும்பு தொடர்ல எலும்போட பேர். செர்விக்கல் போனுக்கு C, கழுத்து. தொராசிக் போனுக்கு செஸ்ட், அப்புறம் லம்பார் போன் முதுகு L4 L5னாக்க இந்த வயிற்று பழகுல இடுப்பு கீழே உள்ள அது கீழே வந்து சேக்ரல் போன், அது கீழே காக்சிக்ஸ் போனு. காக்சிக்ஸ் போன் தான் வந்து நம்ம வந்து ஆசனவாய்க்கு மேல உள்ள போனது. இதெல்லாம் எங்கேயாவது பிரச்சனை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கண்டுபிடிப்பாங்க. L4 L5 கம்ப்ரெஷன் இருக்கு, அதுக்கு வந்து டிஸ்க் சொல்லுவாங்க. இதெல்லாம் அப்ப இந்த வார்த்தைகளை கேள்விப்படுறது. எதுவா இருந்தாலும் நம்ம ஈஸியா சிம்பிளா சரி பண்ணலாம் முதுகெலும்பு தொடர. இப்படி வந்து L4 L5 என்னது, S5 L5 S1 என்னது, காக்சிஸ் போன் என்னது, டெயில் போன்ல எங்க பிரச்சனை சொல்றாங்க. இது வந்து இது முன்னாடி வந்துருக்குது, இது வந்து டிஸ்லோகேட் ஆயிருக்குது, இது வந்து பல்ஜிங் ஆயிருக்குது, இது வந்து வந்து கம்ப்ரஸ் ஆயிருக்குது அப்படின்றதெல்லாம் அதை போட்டிருக்கோம். இதெல்லாம் நம்ம வந்து இந்த வார்த்தைகள்லாம் நான் புதுசா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தைகள் நான் பேசிட்டு இருக்கேன். சொன்னா ஒரு ஸ்கேன்ல எடுக்க போகும்போது ஸ்பைனல் கார்டை வந்து ஒரு MRI ஸ்கேன் எடுத்தாங்கன்னா
இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் வரும். நம்ம இதெல்லாம் ஒண்ணும் கவலை பண்ண அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் இது. ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்ப அந்த ஈஸியான இடத்த எப்படி நம்ம அணுக போறோம்? ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட் பிரதிபலிப்பு புள்ளிகள் கைகள்லயே இருக்குது. குடுக்க போகும்போது நம்ம உட்காந்து ரொம்ப நேரம் சிஸ்டம்ல உட்காந்து உட்காந்துருக்கலாம். அசைக்க முடியல. சரி. ரொம்ப நேரம் வந்து இருமல், சளி, மார்சளி, மூச்சு வாங்குது. அப்ப முதுகுல மேல் பொடுகுல பிடிச்சு. இல்ல இங்க லோட் ஏத்திருவோம் வயித்துல. ஃபுல் கட்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஏத்திக்குவோம். அது இங்க வலிக்கும். இல்ல லோயர் அப்டாமன்ல செக்ஷுவல் டிஸ்ஆர்டர்ஸா இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க கழிவுகள் வெளியேற்றம் பகுதியா இருக்கலாம். அது கீழ் முதுகுல ஏற்படும் அந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அது எங்க வரைக்கும் போனா மூலம் வரைக்கும் போகும். மூலாதாரம். அந்த வரைக்கும் போகுது. அந்த இடம் வரைக்கும் போகும்போது அப்ப கழிவுகள் வெளியேறல. காற்று பிரியவில்லை, மலம் கழிக்க முடியவில்லை, சிறுநீர் பிரியவில்லை. விந்து வெளிப்படும் போது பல தொந்தரவுகள், சோர்வும் ஏற்படுது, பெயின் வருது. இப்படின்னு எந்த விதமான உள்ள இருந்து வெளிவரக்கூடிய விஷயங்கள்ல வந்து ஏதாவது தடைகள் இருக்குமானால் அதுக்கு லோயர் பார்ட்ல இருக்கு. இந்த மாதிரி பார்க்க போகும்போது இதுக்கெல்லாம் ஒண்ணு தனித்தனியா வந்து நம்ம ஒவ்வொரு மருத்துவத்தையும் பார்க்கணும். இப்ப நியூரோவுக்கு பார்க்கணும், ஆர்த்தோவை பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து கேஸ்ட்ராலஜி பார்க்கணும், செக்ஷுவாலஜிஸ்ட் பார்க்கணும். இப்படின்னு தனித்தனியா பிரிச்சு பார்க்கணும்னு சொல்ல வரும். 7 சக்தி மையங்களுக்கும் 7 பேர் இருக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம். அந்த மாதிரி பண்ணி போறோம். நாகதம் அப்படின்னு 5 இருக்குது மெயின். 5 தான் மேல ஆக்ஞாவும் சகசிராராவும். இந்த 5ஐயும் கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் வந்து முதுகெலும்புலயே இருக்குது. அந்த இதெல்லாம் வந்து இது என்ன பேருன்னா இது வந்து சான்ஸ்கிரிட் நேம்ல இருக்குது. ரொம்ப ஈஸி அந்த இடம். 7 சக்தி மையங்கள். உடலின் 7 சக்தி மையங்கள். இதை இன்னும் சயின்ஸோட கனெக்ட் பண்ணி பார்க்க போகும்போது 7 நாளமில்லா சுரப்பிகள். இது ஈஸி இல்லையா? தைராய்டு, பேராதைராய்டு, பிட்யூட்ரி, பீனியல், தைமஸ், பேங்க்ரியாஸ், அதுக்கப்புறம் வந்து டெஸ்டிஸ் அண்ட் ஓவரிஸ். இது வந்து பெண்களுக்கானது ஓவரிஸ், ஆண்களுக்கானது டெஸ்டிஸ். இந்த 7 விஷயங்களுக்கும் இந்த இதுதான் பாயிண்ட். 7 சக்தி மையங்கள்ன்றது வந்து மூலாதாரத்துல இருந்து நமக்கு வந்து மேல வந்து 7வது சக்கரம் வரைக்கும். இதுக்கெல்லாம் பேர்லாம் என்னதுன்னா பியூட்ரிபீனியல் அப்படின்னு ஆரம்பிச்சு இது வரைக்கும் போகுது. எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படின்ற ஒரு பொதுவான தலைப்புகள் வரக்கூடிய 7 விஷயம். இதுதான் அதுதான் பேர் தான் வேற. ஒரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மொழியிலையும் ஒரு பேர் வச்சிருப்போம் இல்லையா? சர்க்கரைன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்ல வந்து சர்க்கரை, இங்கிலீஷ்ல சுகர். இது ஒரு மொழியிலையும் ஒரு பேர் இருக்குங்க. இனிப்புக்கு மிக்டா, அவ்வளவுதான். இதுதான் அது. சயின்ஸ் ஒரு பேர் வைக்குது. நம்முடைய முன்னோர்கள் ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு மொழியிலையும், ஒவ்வொரு நாட்டிலும், ஒவ்வொரு மருத்துவத்திலும் ஒவ்வொரு விதமான பெயர்களை வெளிப்படுத்தலாம். அப்ப நாம வந்து யோகா தெரிஞ்சவங்களுக்கு தான் வந்து இதெல்லாம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அநாகதம், எல்லாம் நம்ம கத்துக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம வந்து மெடிக்கல் படிச்சிருந்தாதான், சயின்ஸ் ஸ்டூடெண்டோ இல்ல மெடிக்கல் படிச்சிருந்தாதான் நமக்கு வந்து இந்த தைராய்டு கிளாண்ட், பேராதைராய்டு, தைமஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம சாமானியர்கள் சாதாரணமாகவே பார்க்கலாம். முதுகெலும்பு தொடரில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் உடலோடு சேர்ந்ததுதான். இப்ப எவ்வளவோ வந்து இப்ப தைராய்டுன்றது முதுகெலும்பு தொடர்ல கிடையாது. தைராய்டு பிரச்சனை வேற, தைமஸோட பிரச்சனை வேற, பேங்க்ரியாஸ் பிரச்சனை, சுகர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ அட்ரினல் சுரப்பின்றது கிட்னி மேல இருக்குது, அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த மாதிரியான சுரப்பிகள்ல வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வச்சிருப்பாங்க எல்லாருமே. நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ரிப்போர்ட்டும் நமக்கு வேணாம். தைராய்டு எவ்வளவு இருக்குது, கம்மியா இருக்குது, ஜாஸ்தியா இருக்குதா? அதே மாதிரி வந்து நமக்கு பேங்க்ரியாஸ் எவ்வளவு இருக்குது, சுகர் லெவல் எவ்வளவு இருக்குது, கம்மியா இருக்கு, ஜாஸ்தியா இருக்கா அப்படின்னு இந்த எண்டோகிரைன், அதை பத்தி ஹார்மோன் பிரச்சனை, இதெல்லாம் பேர் நிறைய நிறைய பேர் பேசி வச்சிருக்கு. அங்க ஒண்ணு கவனமா அப்படி அள்ளி தெளிச்சிருக்கு. எல்லாத்துக்கும் ஈஸியாக நம்ம என்ன பண்ண போறோம்? இது ஒரே இடத்துல தான் அழுத்த போறோம். இது நம்ம தொடர் மொத்தத்துக்கும் இந்த இடத்துல ஆரம்பிச்சோம்னா அப்படியே ஏணி மாதிரி ஒன் டூ ஒன் டூ ஒன்
வரைக்கும் நீங்க 33 எலும்புகளா இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கங்க. 33 இடம் கை வைக்க வேணாம். ஒன்று கை வைக்க போகும்போது 1 இருந்து 3 எலும்புகள் கை வைக்கணும். 11 அழுத்தங்கள் இந்த லைன் வரும்போது இந்த இடத்துக்கு வந்து போன இது வந்து லோ பேக். இந்த இடத்துல இது கூட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த கூட்டு இதோட சென்டர் பாயிண்ட் தான் கடைசி பாயிண்ட், கடைசி இடம். இங்க வந்து இப்படி உட்கார்ந்தே இருக்கிறோம் பாத்தீங்களா, நம்ம ரொம்ப நேரமா உட்கார்ந்து சேர்லயே உட்கார்ந்துக்கிறோங்க. இந்த மாதிரி இருப்பிலேயே இருக்கக்கூடியவனுக்கு இடுப்பு வந்து அவ்வளவு சமநிலை இருக்காது, ரத்த ஓட்டங்கள் சீரா இருக்காது, குறிப்புகள் இருக்கும். ரொம்ப நேரம் உட்கார்ந்து சிட்டிங் போஸ்டர்லயே இருக்கிற கூடியவனுக்கு அப்போ இந்த இடத்துல அழுத்தி பார்த்தாலே உங்களுக்கு வந்து அங்க லோ பேக்ல பிரச்சனை இருக்குதான்னு தெரிஞ்சிடும். தெரியறதுக்கும் இந்த இடம் தான், தீர்ப்பதற்கும் இந்த இடம் தான். அது மாதிரி கழுத்துல வலி இருந்தாக்க இங்க அழுத்தி பார்த்தாலே தெரிஞ்சிடும் கழுத்துல வலி இருக்கு. இந்த இடம் ஒரு அப்ராக்சிமேட்டா நம்ம 11 இடத்துல அழுத்தீங்கன்னா 33, 11 3 33 இடங்களை மாற்றுற மாதிரி இமேஜின் பண்ணி கொண்டு வரணும். கொண்டு வரும்போது இதுல வந்து எந்த இடத்துல அழுத்த போகும்போது கொஞ்சம் பெயின் ஜாஸ்தியா தெரியுதோ, இப்ப இங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ 3வது ஸ்டெப்ல ஸ்டேஜ்ல உனக்கு பெயின் இருக்கு. இதுல வந்து என்ன பண்ணும், 30 தடவை ஆகுது, 30 டைம்ஸ். இந்த கையில தானான்னு சொன்னா இந்த கையில இருக்கு, இந்த கையில அதே தான். ஒரு தடவை இந்த கையில நம்ம அழுத்தம் கொடுத்துட்டே வரலாம், இன்னொரு தடவை இந்த கையில அழுத்தம் கொடுத்துட்டே வரலாம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ரொம்ப பெயினா இருந்தால் 4 ஹவர்ஸ் 4 மணி நேரத்துக்கு ஒரு கேப் பண்ணலாம். ஒரு நாள் 4 தடவை இந்த கையில ஒரு தடவை, அதுக்கப்புறம் இந்த கையில, காலையில இங்க, மத்தியானம் இங்க, சாயந்தரம் இங்க, நைட் இங்க, மாத்தி மாத்தி ப்ரெஷர் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ண போகும்போது இந்த வழியை வச்சே அந்த இடத்த நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கீழே போகுது, நடுப்பகுதி போகுது, அந்த L4 L5, அப்புறம் L5 S1, அப்புறம் S1 S2 S3 S4 S5 அப்புறம் C1 C2 C3 C4 எல்லாமே சேர்ந்து இந்த வரணும் தான். அதான் வரப்போகும்போது டாக்ஸிக்ஸ் போன் 4 போன் இருக்கு இல்லையா, 4 போனும் வந்து ஒரு பேக்கடா இருக்கும். சின்ன குழந்தைகள் தான் தனித்தனியா இருக்கும் எலும்பு, கடைசி 4 எலும்பு 33ல 29 வரைக்கும் தான் இருக்கும். 30 31 32 33 4 எலும்பும் சேர்ந்து நம்ம வளர்ந்தோன்னு ஜாம் ஆயிடும், ஒரே கேக் மாதிரி ஆயிடும். 4 பிஸ்கெட் ஒன்னா அழுத்திட்டா இருக்கும் அந்த மாதிரி. அதாவது புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது தனித்தனியா இருக்கும் பிஸ்கெட், அது நவுத்து போச்சுன்னா ஒன்னா ஜாம் ஆயிடலாம், ஒன்னா ஒட்டிக்க நாளும். அந்த மாதிரி நம்ம வளர போகும்போது அந்த 4 எலும்பும் ஒன்னா பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். அப்ப ஒரே போனா தெரியும், கடைசி போன் மட்டும். இந்த 33 எலும்புக்குமான இந்த இடங்களை நம்ம அழுத்தம் போகும்போது இவ்வளவு விஷயத்தையும் நம்ம சாதிக்க முடியும். எவ்வளவு விஷயங்கள், எண்டோக்ரைன், ஹார்மோன் பிரச்சனைகள், ஹார்மோன், தைராய்டு, எனக்கு ஹைப்பர் தைராய்டு, எனக்கு ஹைப்போ தைராய்டு, எனக்கு வந்து அடினல்ல பிரச்சனை இருக்குது, எனக்கு பிபி இருக்குது, எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு செக்ஷுவல்ல ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வந்து பைல்ஸ் இருக்குது, எனக்கு மோஷன்ல பிளட் போகுது, எனக்கு யூரின் சரியா வரமாட்டேங்குது, எனக்கு யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியல என்னால, தும்மா யூரின் வருது, இருமனா யூரின் வருது, எவ்வளவு தொல்லைகள் நம்ம சொல்றோமோ அத்தனை தொல்லைகளுக்குமான அற்புதமான இடம் இந்த இடம். பயன்படுத்தி பாருங்கள், வெற்றி அடையுங்கள். பெறுகின்ற கல்வி அனைத்தும் ஆசிரியர் பெருமக்களுக்கானது, அவர்களுக்கான பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி அன்புக்குரியவர்களே.